ஒரு சமயம் பிரத்யக்ஷமா ஒரு பண்டிதர் ரூபத்துல வந்து உதவி செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். இந்த தம்பதிகள் 94 பசுக்களை வச்சு கோசாலை நடத்திட்டு வராங்க. கோ சம்ரக்ஷணை பண்றதுனா மகா பெரியவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். கோ சம்ரக்ஷணை எங்க நடக்குதோ அந்த இடத்துல மகா பெரியவரோட அனுகிரகமும் பரிபூரணமா இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த தம்பதிகள் வாழற வீடு ரொம்ப பெருசுங்கிறதுனால வீட்டோட பின்னாடி ஒரே ஒரு பசுவை மட்டும் வச்சுட்டு அதை தாண்டி இருக்கிற தோட்டத்துல மற்ற பசுக்களை வச்சு காப்பாத்திட்டு வந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடியே இவங்க வளர்த்துட்டு வந்த அந்த பசுமாடு இவங்க எல்லா மனசுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு பாலான்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. அது நாளடைவில் கர்ப்பம் தரிச்சுது. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோ சம்ரக்ஷணை பண்றதுக்கு நிறைய